ஆர்வலரே, உடன்பிறப்புகளே, மண்ணின் மைந்தர்களே, உங்களிடத்தில் உங்கள் தொகுதி மண்ணின் மைந்தன் வாக்கு சேகரித்து வந்திருக்கின்றேன். எங்களுடைய சின்னம் கரும்பலகை. எத்தனையோ கட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எத்தனையோ சட்டமன்ற தேர்தலை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், உங்களுடைய வாக்குகளையும் நீங்கள் பதிவு செய்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு சுயேட்சை வேட்பாளர் இந்த இடத்துல ஒரு படித்தவர், எங்களது அணி அனைவருமே கிராஜுவேட் பட்டதாரிகள், ஒரு சுயேட்சையாக களம் காண்கின்றதே இன்றுதான் தமிழக சட்டசபையே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பேச்சு, ஒரு கேள்விக்குறியாக இந்த திருச்செந்தூர் தொகுதியில நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய அன்பு குழந்தையாக நான் தவழ்ந்த இந்த இடத்திலே உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வந்திருக்கின்றேன். எனக்கு வாக்கு போட்டால் என்ன நடக்கும்? உங்களுடைய வாக்கு கண்டிப்பாக வீணாகாது. என் நண்பர்களே, கல்வியில் முயற்சி. இன்று எத்தனையோ கல்விக்கூடங்கள் இருக்கிறது, எத்தனையோ கல்விக்கூடங்கள் இருக்கிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் அரசுக்கு மாறாக எத்தனையோ பள்ளிக்கூடங்களிலே கல்வி கட்டணம் வாங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கல்வி கட்டணத்தை எதிர்த்து நின்று போராடி பெற்றுக் கொண்டவன் நான் மட்டுமல்ல, எனது இளைஞர் அணி. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்று எத்தனையோ மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி இருக்கிறது. அப்படிப்பட்ட மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழக அரசு, அதாவது ஃபீஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு கல்வி கட்டணத்தை நியமித்திருக்கும். ஆனால் இவர்கள் அதற்கு பன்மடங்கு கல்வி கட்டணத்தை வாங்குவார்கள். நீங்கள் எனக்கு வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் அரசு நியமித்த கல்வி கட்டணத்தை மட்டுமே இங்கு செலுத்தக்கூடிய வகையில் எல்லா பள்ளிக்கூடத்தையும் நாங்கள் சரிவர என் கண்காணிப்பில் வைப்போம். எந்த பள்ளிக்கூடமும் மாணவர்களுடைய படிப்பினை வியாபாரமாக மாற்ற நாங்கள் விடமாட்டோம். என் நண்பர்களே, உங்களுக்கு பொன்னான வாக்குகளை கருமலை சின்னத்திலே தாரேன். அது மட்டுமா, மருத்துவத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இன்று அரசு மருத்துவமனைகளின் நிலை என்ன? காலை 2 மணி நேரம் 3 மணி நேரம் மருத்துவர்கள் வேலை செய்துவிட்டு என்ன செய்து விடுகிறார்கள்? அதே சமயத்தில் அவர்கள் கிளினிக் வைக்க சென்று விடுகிறார்கள். இந்த அரசு நன்றாக யோசித்து பாருங்கள். கல்வியை இலவசமாக கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள், அதே சமயத்தில் மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஒரு மனிதனுடைய அடிப்படை வாழ்க்கையே கல்வியும் மருத்துவம் தான். இந்த ரெண்டையும் சரிப்பட ஒரு அரசு கொடுக்குமே என்று சொன்னால் நம் தமிழ்நாடு எங்கேயோ சென்றுவிடும். ஆனால் கொடுக்கப்படுகிறதா? ஒரு அரசு பள்ளிக்கூடத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு அரசு ஆசிரியர் கூட தன் மகனை எங்கு போய் சேர்க்கின்றார்? அவர் தன்னுடைய குழந்தையை ஒரு மெட்ரிகுலேஷன், ஒரு கான்வென்ட்ல தான் போய் சேர்க்கிறாங்க. அப்ப அங்குள்ள ஆசிரியருக்கே தெரிகிறது அரசு பள்ளிக்கூடம் சரியில்லை என்று. அதே மாதிரி மருத்துவமனை இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் தன் குழந்தைக்கு மருத்துவத்தை அங்க பார்ப்பாரா? கொண்டு போய் எங்க பார்ப்பார்? அவர் தனியா ஒரு கிளினிக்ல போய் பார்ப்பார். என் நண்பர்களே, நீங்கள் எங்களுக்கு வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் தரமான மருத்துவம், அதே சமயத்தில் தரமான கல்வி. எப்படி என்றால் தனியார் பள்ளிக்கு நிகரான அரசு பள்ளிக்கூடத்திலே கல்விகள் கொடுக்கப்படும். தனியார் மருத்துவமனைக்கு இணையான மருத்துவ சிகிச்சையை நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு கொடுப்போம். கல்வி மருத்துவம் இரண்டும் எங்களது கண்காணிப்பில் இருக்கும். இறைவன் மிகப்பெரியவனாக இருக்கின்றான். என் நண்பர்களே, ஓடு சாலை கால்படுத்துக்கு போற ஓடு பார்த்தா தெரியும். எம்எல்ஏயோ அங்க கட்சி தான், மேல இருக்கிற எம்பியோ அந்த கட்சி தான். ரோடுடைய நிலைமை நாரி போய் கிடக்குது. ஆர்டினரி ரோட பாத்தீங்களா? ரோடுடைய நிலைமை சொல்லணுமா? ரெண்டுமே ஒரே கட்சிக்காரங்க தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது ரோடுடைய நிலைமை என்ன? மேல உங்களுக்கு நான் ஒரு வாக்குறுதி தருகின்றேன். இங்க இருக்கக்கூடிய ஆறுமுனை பேரூராட்சியில அரசு அலுவலகத்திலே எத்தனை பேர் ஆறுமுனை சகோதரர்கள் வேலை செய்கிறீர்கள்? அன்பர்களை எனக்கு வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஆறுமுனையை சார்ந்த ஒவ்வொருவரையும் அங்க பணி நியமனம் செய்ய முயற்சி எடுப்பேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பெண்கள் பாதுகாப்பு, மருத்துவம், கல்வி போன்ற ஒவ்வொன்றும் எங்களது கண்காணிப்பில் இருக்கும். போதும், இங்கு ஆட்சி புரிந்தவர்கள் வாழ்க்கை போதும். சுமார் 25 வருட காலமாக தன்னையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்லிக் கொண்டு இங்கு வலம் வந்து இருக்கின்ற தற்போதைய ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சி செய்ததெல்லாம் போதும்.
பெரியதாக ஒரு மாற்றத்தை தாருங்கள். சுயேட்சையாக நிற்கிட்டு எங்களுக்கு மாற்றத்தை தாருங்கள். உங்களுக்கு பொன்னான வாக்குகளை எங்களுக்கு பதிவிடுங்கள். கரும்பலகை சின்னத்திலே பதிவிட்டீர்களே என்று சொன்னால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் படித்த பட்டதாரிகள் உங்களுக்காக உதவுவார்கள், கரம் நீட்டுவார்கள். கட்டாயம் இந்த 6 மணி நேரம் படித்த ஒரு ஊராக மாற்ற, இன்னும் மேலே மாற்ற வழிவகை செய்யப்படும். உங்களுக்கு தெரியும் 2021 தற்போது ஆளக்கூடிய ஆளுங்கட்சி ஒரு வாக்குறுதி கொடுத்தது, நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று. இன்று வரை ரத்து செய்ய முடிந்ததா? எத்தனை வருஷம் எடுத்தாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா நீட் தேர்வை கொண்டு வந்தது யாருன்னு நான் தான் சொல்லி தரணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையிலே எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பளித்தீர்கள் என்று சொன்னால் நீட் தேர்வை நான் ரத்து பண்ணுவேன் சொல்லுவேன் நினைக்கிறீங்களா? சத்தியமா அது என்னாலே முடியாது. எங்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு தந்தீர்கள் என்று சொன்னால் நீட் தேர்வை எவனாலே ரத்து பண்ண முடியாது. அதே சமயத்திலே திருச்செந்தூர் தொகுதியில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக நீட் பயிற்சி மையம் இலவசமாக ஏற்படுத்தி தரப்படும். அருகில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, பிஎல்ஸ். அங்க நீட் தேர்வு பயிற்சிக்கு எவ்வளவு வாங்குறாங்கன்னு கேட்டு பாருங்க. நான் சொல்ல மாட்டேன், நீங்க கேட்டு பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பளித்தீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் திருச்செந்தூர் தொகுதியில இலவச நீட் பயிற்சி மையத்தை ஏற்படுத்தி தருவோம். அடுத்ததாக மது விலக்கு எந்த அரசுமே கொண்டு வராதுங்க, கன்ஃபார்ம்ங்க. ஏன்னா மதுவை வச்சுதான் எல்லா அரசுமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பளித்தால் நாங்க மது விலக்கு கொண்டு வர முடியுமா? எங்களாலேயும் முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? என்னங்க செய்யலாம்? மது பிரியர்கள் பாவம் காலையில் வேலைக்கு செல்கிறார்கள், வேற வழி இல்லாமல் இரவு என்ன செய்யறாங்க? அவங்க ட்ரிங்க் பண்ணிடுறாங்க. எங்க வீட்டுக்கு வேலை செய்ய ஒரு கொத்தனார் வேலைக்கு வந்தார். நாங்க காலையில எல்லாம் வேலைக்கு போயிடுறோங்க, அதால எங்க ட்ரிங்க் பண்ணாம இருக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்க என்ன செய்யணும் தெரியவில்லை என்று பல பேர் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். அவர்களை மீட்டெடுத்தோமே என்று சொன்னால் அவர்களும் நல்லா இருப்பார்கள், அவர்கள் குடும்பமும் நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட வழியிலே இந்த எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் திருச்செந்தூர் தொகுதியிலே சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம், இலவசமான மருத்துவ மையத்தை கொண்டு வந்து மது பிரியர்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க நாங்கள் முயற்சி எடுப்போம். ஆகவே என் அன்பான ஆறுமுகநேரி உடன்பிறப்புகளே, ஆறுமுகநேரி மண்ணின் மைந்தர்களே, உங்களிடத்தில் வந்து ஓட்டு கேட்கும் எனக்கு உங்களது பொன்னான வாக்குகளை கரும்பலகை சின்னத்திலே முத்திரையிட்டு தாரீர் என்று கேட்டவனாகவும் இந்த தொகுதியிலே மிகப்பெரிய மாற்றத்தை உண்டுபடுத்துவீர்கள் என்று நம்பியவனாகவும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கரும்பலகை சின்னத்திலே முத்திரையிடுங்கள்.